ஈஸ்வர கடவுள் இங்க வந்தாரா? இங்க வந்தது மட்டும் இல்ல, இங்கதான் அழைச்சிருக்காரு. ஆமாங்க, ஈஸ்வர கடவுள் வந்தது மட்டும் இல்லாம ஒரு பெண்ணுக்கு பிரசவம் பார்த்திருக்காரு நம்ம அப்பன் சிவபெருமான். முற்காலத்துல திருச்சிராமலை அப்படின்னு அழைக்கப்படுகின்ற திருச்சியில தனகுப்தன் அப்படிங்கிற வணிகனும் அவருடைய மனைவியுமான ரத்னாவதியும் வாழ்ந்து வந்தாங்க. ரத்னாவதி ஒரு தீவிர சிவபக்தை. அவங்க கன்சீவா இருந்தனால தன் உதவிக்காக தன்னோட தாயை அழைத்திருந்தாங்க. அப்போ பயங்கரமா மழை பெய்தனால காவிரியில வெள்ளம் கரை புரண்டு ஓட ஆரம்பிச்சிச்சு. இதனால காவிரி கரையை கடந்து அவங்க அம்மானால வர முடியல. ரத்னாவதிக்கு டெலிவரி டேட் நெருங்கிக்கிட்டே இருந்துச்சு. தன்னோட அம்மா வராததை நினைச்சு ரொம்ப கவலைப்பட ஆரம்பிச்சாங்க. தான் தினமும் வழிபாடு செய்கின்ற செவ்வந்திநாதர் கிட்டையும் மட்டுவார்குழல் அம்பாள் கிட்டையும் தன்னோட வருத்தத்தை தெரிவித்தாங்க ரத்னாவதி. தன் பக்தையோட வருத்தத்தை பொறுத்துக்க முடியாத சிவபெருமான் பேறுகால பொருட்கள் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு ரத்னாவதி தாயாராகவே அவங்களோட வீட்டுக்கு வந்தாரு. வந்திருக்கிறது சிவபெருமான் அப்படின்னு ரத்னாவதிக்கு தெரியாது. தன்னோட அம்மா வந்திருக்காங்க அப்படின்னு ரத்னாவதி ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. தாயை போல வந்த இறைவனும் ரத்னாவதிக்கு தைலம் தடவி மருந்து போன்றவற்றை கொடுத்து பேறுகால உதவிகளை அனைத்தையும் செய்தார். ஒரு நாள் ரத்னாவதிக்கு பிரசவ வலி ஏற்பட்டுச்சு. அவள் அழகிய ஆண் குழந்தையை பெற்றெடுத்தாள். தாயுமான சிவபெருமான் ரத்னாவதிக்கும் அவள் பெற்ற குழந்தைக்கும் வேண்டிய பணிவிடைகளை தாயாகவும் தாதியாகவும் இருந்து செய்து வந்தார். குழந்தையை தினமும் குளிப்பாட்டி தொட்டிலில் இட்டு கண்ணும் கருத்துமாக காத்து வந்தார். குழந்தை பிறந்து 7 நாட்கள் கடந்துடுச்சு. அப்போது இயற்கையோட சூழலும் மாறிடுச்சு. புயல் மழை நின்று ஆற்றுல வெள்ளப்பெருக்கும் குறைந்து விட்டது. இதனால ரத்னாவதியோட உண்மையான தாயார் அவளது வீட்டுக்கு வந்து சேர்ந்தார். ஏற்கனவே வீட்டுல அம்மா இருக்காங்களே, இவங்க யாரு புதுசா வந்திருக்காங்க அப்படின்னு அவங்கள பார்த்து குழப்பத்துல இருந்தா ரத்னாவதி. எல்லாருக்குமே ஒரே ஆச்சரியமா இருந்தது. அப்போ தாயுமாக வந்த சிவபெருமான் ரிஷப வாகனத்துல எல்லாருக்கும் காட்சி கொடுத்து மறைஞ்சிட்டாரு. அதனாலதான் அவரை தாயுமானவர் அப்படின்னு சொல்றாங்க. தன் பக்தைக்காக தாயுமாக வந்து பிரசவம் பார்த்தவர் தான் சிவபெருமான். நம் பக்தர்களுக்கு ஒரு குறைனா தந்தை மட்டும் இல்லாம தாயுமாக வந்து அருள் புரிவாரையா. அதுதான் திருச்சி மலைக்கோட்டையில இருக்க தாயுமானவர் சுவாமி திருக்கோவில். தாயும் அவரே, தந்தையும் அவரே, அன்பே சிவம். இந்த வீடியோவை கட்டாயம் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. சிவபெருமானோட